கண்டிப்பா தருவார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாக வரும். துரோகம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வார்னா, எனக்கு நன்மை செய்வார்னு நினைச்சு வச்சிருந்தது உங்களுக்கு கட்டாயமாய் நன்மை செய்வார். நிச்சயமான நன்மைகளை அருளுவார், சமாதானத்தை அவர் அருளுவார். மனுஷன் எவ்வளவுதான் முதுகு காட்டினாலும் அவனுக்கு தான் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல தேவனை குறித்து இந்த வேதம் பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்களை யார் வேணாலும் தகுதி நீக்கம் பண்ணிருக்கலாம், தேவன் உங்களை தகுதி உள்ளவராக ஆக்கியிருக்கிறார். தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை உங்களுக்காய் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? எங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னா அவர் ஒண்ணுமே எங்களுக்கு செய்யவே முடியாது. ஆனா எல்லாத்தையும் செஞ்சிட்டார். ஏன் தெரியுமா? அவரே எங்கள் நீதியாய் மாறினார். அதாவது எங்கள் தகுதியே அவர்தான். மனிதர்கள் எல்லாம் பாருங்க, இவனுக்கா இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை ஆசீர்வச்சிருவார். நல்ல காரியங்கள் மேல விசுவாசம் வைக்காம அவருடைய நன்மைகள் மேல விசுவாசம் வைங்க. பெற முடியாத அளவையும் தாண்டி சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். கடவுளை உங்க நீதியா வச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் எந்த அளவுக்கு நல்லவர் நீங்க எப்படி விவரிக்க முடியும்னா, இவ்வளவு கெட்டவனா இருக்கவன அவர் அன்பு செய்கிறார் அப்படிங்கறத வச்சுதான் அவர் எந்த அளவுக்கு நல்லவருங்கிறத நிரூபிக்க முடியும். அன்பு வச்சார்னா வச்சதுதான், அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதா இருக்குது. அந்த குட்னஸ் இருப்பாரு, அதுவே நம்மளை ரிப்பன் பண்ண வைக்குது, அதுவே நம்மளை மாத்த வைக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். நாம அதனாலதான் இந்த மாதமே செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும் மாதம். எதெல்லாம் மரிச்சு போயிருக்குதோ அதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். எதெல்லாம் செத்த நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் மறுபடியும் எழும்பும். ஆமென். அந்த ரிசரக்ஷன் பவரை நாம பார்ப்போம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம பார்ப்போம். மரித்த நம்பிக்கைகள், மரித்த கனவுகள், மரித்து போன எத்தனையோ காரியங்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்புவார். ஆமென். அதுதான் வாக்கு. பாருங்க, இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க. உங்கள் சரீரத்தில், உங்கள் ஃபைனான்ஷியலில், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் அதை எதிர்பாருங்க. ஏனென்றால் தேவன் ஜீவதேவனாக இருக்கிறார். ஜீவனுள்ள காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்வோம். கடந்த 3 வாரங்களாக ஒரே சத்தியத்தை வேற வேற கண்ணோட்டத்திலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படியான்னு கேட்குறீங்களா? 3 வாரமும் ஒரே காரியத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கடவுள் எப்படி மாத்துகிறார், அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்துது, அதான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லது மாற்றங்கள் என்பது நம்ம வாழ்க்கையில எப்படி வருது? எத்தனை பேர் மாற்றங்களை விரும்புகிறீர்கள்? மாற்றங்களை விரும்புகிறோம். ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம என்ன பண்றோம்? விரும்புகிறோம். சில சேஞ்சஸ் வாழ்க்கையில் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். கடவுளும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதுல அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் குழந்தை இன்னும் நல்லா படிக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு எப்படி இருக்கோ, உங்கள் குழந்தைங்க வளரணுங்கிற அக்கறை உங்களுக்கு எப்படி இருக்கோ, அதே போல் உங்களை உண்டாக்கின தேவனாகிய பிதாவிற்கும் உங்கள் வளர்ச்சியில் அவருக்கு அக்கறை இருக்கிறது. உங்கள் பெருக்கத்தில் அவருக்கு அக்கறை இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். அவர் உண்டாக்கின தம்முடைய சாயலில் படைத்த இந்த மனிதனுடைய வாழ்விலே அவர் எப்படி கிரியை செய்கிறார், அவர் எப்படி கிரியை செய்து மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறாருங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு நீங்கள் இடமளிக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே பெரிய திருப்பங்களை நீங்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்ல, எப்படி இன்னொருத்தருடைய வாழ்க்கையில கூட மாற்றங்கள் நடைபெற முடியும் என்பதற்கான விசுவாசமும், அதை எப்படி நீங்க செயல்படுத்தணுங்கிற அந்த செயல்முறைகளையும் நீங்க என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். காலகாலமாக இந்த மாற்றத்தை கடவுள் எப்படி செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. கொக்கி போட்டு தூக்குவார் கடவுள். ஒன்று என்ன பண்ணுவார், அவர் ஒரு கொக்கி குமார் ரேஞ்சுக்கு சொல்லி வச்சுட்டாங்க.
உன்னை என்ன பண்ணுவார், அப்படியே போயிட்டே இருந்தேன்னா கோக்கி போட்டு அப்படியே என்ன பண்ணிடுவார், தூக்கிடுவார், காலை உடைப்பார், பட்டார்னு ஒரு அடியை போட்டுருவார். ஆமாம், போயிட்டே இருப்ப, அப்புறம் வண்டி அடிச்சிடும், எதெல்லாமோ சொல்லி அப்புறம் உன்னை ஐசியூ வார்டில் இருந்து தான் உன்னை கடவுள் தூக்குவார், எல்லாமோ சொல்லி வச்சுட்டாங்க. இல்லைன்னா கடவுள் உன்னை உடைப்பா, கடவுள் உன்னை நொறுக்குவார், எல்லாம் பேசி வச்சுட்டாங்க. ஏன்னா கடவுளே உடைப்பாரா? அது ஊரில் எல்லாருமே அதான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கடவுள் வேற என்ன உடைக்கணுமா நொறுக்கணுமான்னா இப்படியே தான் பேசியிருக்காங்க. கடவுளை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியனையும் என்ன பண்ணலை, சொல்லலை. அதனால தான் சில பேர்லாம் ஏத்திஸ்டாகவே மாறிட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற கடவுளை பார்த்தா நான் கூட ஒரு விதத்தில் ஏத்திஸ்ட் தான். ஏன்னா இவ்வளோ மோசமாக பேசி வச்சுருக்காங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் அவர் உங்களை விட நல்லவர் நினைக்கிறீங்க? என்னங்க என்ன இப்படி கேட்டீங்க? கண்டிப்பாக அவர் நம்மளை விட நல்லவர் தானே. இந்த வெளிப்பாடு வந்துட்டாலே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதைத்தான் இயேசு சொல்கிறாரு. எப்பா, பொல்லாதவர்களாகிய நீங்கள், யாரை பார்த்து சொல்கிறாரு? பெற்றோர்களை பார்த்து தான். பிள்ளையை பெற்ற மகராசியே அவர் தான். அவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேட்டைகள் உள்ள இருக்கா இல்லையா? அமைதியாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் தேவையில்லாத சில இதெல்லாம் உள்ள எனக்கே கிடக்க. இதில் என்ன, இது சொல்கிறதுல என்ன இருக்குது? நான் பெரிய பரிசுத்தவனாய் மாறிவிட்டேன், இல்லை, எனக்கே கிடக்குது. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கும் கிடக்கும். ஆனால் கூட உங்கள் பிள்ளைங்கிற விஷயம் வரும்பொழுது அவங்களுக்கு நல்லது தான் செய்கிறீங்க. ஊரில் நாம் என்ன தான் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு அலைஞ்சா கூட வீட்டில் பிள்ளைகளுக்குன்னு வரும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? நன்மைகளை செய்கிறோம். இயேசு பாருங்க, அவ்வளோ சிம்பிளான ஒரு டீச்சிங்ஸை தான் கொடுக்குறாரு. அந்த வசனத்தை வாசித்து அதை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 9, 10, 11 3 வசனங்களை பாருங்களேன். ரொம்ப கடினமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, சிம்பிளாக புரிஞ்சுட்டு போங்க. இன்னைக்கு மாலையில் அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குது. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? எந்த மனுஷனா இதை பண்ணுவானா? அப்பா எனக்கு பிரெட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு உடனே ரோட்டில் கிடக்கிற கல்லை தூக்கி கொடுப்பாங்களா? கொடுப்பானா அப்படின்னு கேட்குற கேள்விதான். மீனை கேட்டால் அவனுக்கு என்னங்க? சைனீஸாக இருந்தாலும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஊரில் பாம்புலாம் சாப்பிடுவாங்க. ஆனாலும் பிள்ளை என்னதான் கேட்டிருக்கு? நம்ம வந்து மீனுக்கு பாம்பு ஆப்போசிட் நினைக்கிறோம். சைனாக்காரன் இதை எப்படி படிப்பான்? நல்லது தானே, பாம்பு வந்து சூப்பர் தானே அப்படின்னு இருப்பான் அவன். எப்பா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? எப்பவுமே கலாச்சார ரீதியில் படிக்கணும். கலாச்சார அடிப்படையில் வசனங்களை கொஞ்சம் என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக புரியும். பாருங்க, பெஸ்ட்டு ட்ரீட்டாச்சே அதையும் கொடுக்க மாட்டேக்காருன்னு யோசிப்பான் அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட காரியத்தை என்ன பண்ணுவானா? கொடுப்பானா? பாம்பை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னு கேள்வி கேட்குறார். அப்போ இதெல்லாம் நம்ம செய்வோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவோமா? சொல்ல போனால் அதுகள் கேட்காமலேயே கொடுக்குற அநேக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என்னப்பா ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்னு இவங்களே யோசித்து 5 ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க. ஆமேன். என்ன நீ இப்போ வர சரியே இல்லை அப்படின்னு இந்தா ஏதாவது போய் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. கேட்காமலே கொடுக்குறாங்க. அதுவும் இன்னைய காலகட்டத்தில் பிள்ளைகள் அப்படின்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரோட்டில் நிற்கிறதுக்கு தயார். அந்த அளவுக்கு நேசிக்கிறவங்களா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் தான் அவங்களுடைய பெஸ்ட்டு உலகமாக இன்னைக்கு இருக்கு. அதனால தான் ஸ்கூல் பூரா நம்மளை குறி வச்சே தாக்குதாங்க. என்ன பில்லு கொடுத்தாலும் இவன் பே பண்ணுவான் கண்டிப்பாக. ஏன்னா இவன் ஓடுறது உழைக்கிறது எல்லாம் எதுக்கு தான்? இவனுக்குன்னு கேட்டால் ஒன்றும் செலவு பண்ண மாட்டான். ஆனால் பிள்ளைகளுக்குன்னா கண்டிப்பாக வித்துட்டு வந்தாவது கொடுத்துருவான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது பாருங்களேன். இவ்வளவு இருதயம் இருக்கு யாருக்கு? பெற்றோர்களுக்கு. அப்போ இயேசு இதை வச்சு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்பா நீங்கள்லாம் இவ்வளவு நல்லவங்கிறீங்க, அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்னு கேட்குறாரு. ஏன்னா கடவுளை பற்றி ஊரில் பல காரியம் பேசி வச்சுருக்காங்க இங்கே கொஞ்சம் பேர். அவர் என்ன நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய், பார்த்துக்கோ, ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தன்னா கல்லை வச்சு உன் காலை உடைப்பார் அப்படின்ட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உன் மெஷின் கைக்குள்ளே போயிடும், ஏன் இன்னைக்கு நீ பைபிள் வாசிக்காமல் போயிட்ட அப்படின்ட்டாங்க. இப்படி கடவுளை வந்து இப்படி யோசித்தனால அவன் கசாப்புக்காரர் மாதிரியே பார்க்குறான்.
கர்த்தர் எப்படி பார்க்குறான்னா ஏதோ கொத்து போடுற மாதிரியாகவும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஜட்ஜி மாதிரியே பார்த்துட்டான். ஆனால் இயேசு வெளிப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. 11வது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, எல்லாம் சொல்லுங்க உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிறவர் யாரு? உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அப்படின்னா மீனை கேட்டா மீன் தான் கொடுப்பார், அப்பத்தை கேட்டா அப்பத்தை தான் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதை அப்பமே கொடுப்பார். அப்பமா போய் ஒரு வாரம் கழிச்சுட்டு வா அப்படி சொல்ல மாட்டார். அப்பமே கொடுப்பார். மீன் கேட்டா மீன் கொடுப்பார். கடவுளை பற்றி வேதம் எப்படி பேசுகிறது அல்லது இயேசு எப்படி வெளிப்படுத்துகிறாருங்கிறத நம்ம படிக்கணும். இல்லைன்னா மதத்தில் சிக்கிக்கிடுவோம். நிறைய பேர் மதம் பேசின கடவுளை கேட்டு இருக்கிறார்கள். நாங்களோ இயேசு வெளிப்படுத்தின கடவுளை இங்கு பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா மதம் வெளிப்படுத்தின கடவுள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். உலகத்தில் நீங்கள் கேட்குற எல்லா தத்துவத்தில் வர்ற மாதிரி தான் கிறிஸ்தவத்திலையும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எடுத்து காண்பித்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் மூலம் வெளிப்பட்ட இந்த பிதா, சொல்ல போனால் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்ததினுடைய முக்கியமான நோக்கமே இந்த காணக்கூடாத இறைவனை காணக்கூடிய ரீதியிலே வெளிப்படுத்துவதற்காகத்தான். அல்லேலூயா. அதனால தான் இயேசு இப்படி சொல்லிட்டார், எப்பா பிதாவை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணதில்லை, கண்டதில்லை. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம். 18வது வசனம் பாருங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலும் என்னங்க யாருமே பார்த்தது இல்லையா? தேவனை ஒருவனும் ஒரு காலும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, கண்டவர் சொல்வதில்லை, சொல்லவர் கண்டதில்லை அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு சொல்றாரு தேவனை ஒருவனும் ஒரு காலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சென்ஸ்ல சொல்றாரு? என்ன அர்த்தம் அப்படின்னா, மோசே பார்த்தான்ல, பார்த்தானா பார்க்கலையா? பார்த்தான். முகமுகமா அப்படின்னு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தொடையில சைடுல பார்த்துருக்கிறான். ஆபிரகாம் பார்த்தானா? என்னங்க எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறீங்களா? இயேசு சொல்றாரு பாருங்க, அவன் என் நாளைக்கான ஆசையா இருந்தா என்ன பண்ணான்? கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறாரு. என்னையா நீங்க வந்து இவ்வளவு வயசு தான் ஆகுது, உங்களுக்கு 50 வயசு கூட ஆகல, ஆபிரகாம் உங்களை பார்த்தேன்னு சொல்றீங்களே அப்படின்னு இயேசுட்ட கேட்குறாங்க. அப்போ அவருக்கு தெரியல, அவர் நித்திய குமாரன் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு நித்திய குமாரன். இயேசு இந்த பூமியில இயேசுவா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் யாரா இருக்கிறாரு? தேவனுடைய குமாரனா இருக்கிறார். சில பேர் அதனால தான் கேட்பாங்க, இயேசு பிறந்தே 2000 வருஷம் தானே ஆச்சு, அப்ப கிறிஸ்தவம் பின்னாடி வந்தது அப்படிங்கிறாங்க. ஹலோ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து 2000 வருஷம் ஆகுது. ஆமென். அப்ப அவர் நித்திய குமாரனா இருக்கிறாரு, எட்டர்னல் சன்னா இருக்கிறாரு. அவர் ஆபிரகாம் என்ன பண்றாரு? சந்திக்கிறாரு. ஆபிரகாம் வந்து அவர் என்ன பண்ணான்? பார்த்தான் இருக்குது. இப்படி எல்லாம் பல பேர் அவரை பார்த்துருக்காங்க. ஆனா இயேசு இங்க என்ன இயேசு சொல்றாரு? பிதாவை ஒருவனும் ஒரு காலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருப்பா, நீங்க யாருமே பரிபூர்ணமா அவர் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை, அறிந்தது கிடையாது. அவருடைய முழு சாயல் என்ன, அவருடைய ட்ரூ நேச்சர் என்ன, அவருடைய உண்மையான தன்மை என்னங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன். பாருங்களேன், இயேசுவை பிதா எங்க வைக்கிறாரு? மடியில். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரோடு நம்மை உட்கார பண்ணினார். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, மடியில். அத்தை மடி மெத்தைன்னு கேட்டிருப்போம், இது அப்பா மடி. எல்லாம் சொல்லுங்க, அப்பா மடி. அவரும் மடியில தான் இருக்கிறாரு, உங்களையும் எங்க தான் உட்கார வச்சிருக்கிறாரு? மடியில தான் என்ன பண்ணிருக்கிறாரு? உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அப்ப கவனிங்க, அந்த குமாரன் மூலமாக பிதா என்ன பண்ணப்பட்டார்? வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ இயேசுவின் மூலம் வந்த வெளிப்பாடுகள் தான் நிஜமான வெளிப்பாடுகளா இருக்கிறது. மீதி எல்லா வெளிப்பாடும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும், கொஞ்சம் கரெக்டா இல்லாம இருக்கும்,
சில இது கொஞ்சம் கரெக்டாக சொன்ன மாதிரி இருக்கும், சிலது கொஞ்சம் கரெக்டாக சொல்லாமல் போயிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எங்களுக்கு பிதாவை காட்டுங்கன்னு கேட்குறான். அவர் கூடவே இருக்கிற ஒரு சீசன். அதெல்லாம் இருக்கட்டும் இயேசுவே, எங்களுக்கு யாரை மட்டும் காமிச்சிருங்க. அவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் கூடயே இருந்தியப்பா, தெரியவே இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னாரு. ஆமென். அப்போ அவர் தான் பரிபூர்ணமான சாயலாக, பரிபூர்ணமான அந்த வெளிப்பாடாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர். ஹி இஸ் த பெர்ஃபெக்ட் இமேஜ் அண்ட் த பெர்ஃபெக்ட் ரெவலேஷன். தியாலஜிக்கல் டேர்மில் சொல்றதா இருந்தால் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் தியாலஜி. அவ்வளோதான். அவரை வச்சு தான் பைபிளே புரிஞ்சுக்கணும், அவரை வச்சு தான் எல்லாத்தையும் விளக்கணும். அவரை விட்டுட்டு போனீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியவே புரியாது. அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீ மீன் கேட்டால் என்ன கொடுப்ப? மீன் கொடுப்ப. அப்பம் கேட்டால் என்ன கொடுப்ப? அப்பம் கொடுப்ப. அப்போ நீலாம் ரொம்ப நல்ல ஆளு, ஏன் அப்பா கிட்ட வரா அப்படிங்க. டேய், நீங்கெல்லாம் யோகியரு, அப்போ எங்கள் அப்பா கெட்ட வரா? எங்க அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உனக்காக என்னையே இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு என் அப்பா நல்லவர். அவர் உன் மேல அந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறார். உனக்கு ஒண்ணு மட்டும் விளங்கிட்டா போதும், என்னையே என் அப்பா உனக்காக தருவாருன்னா எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறாருங்கிறத யோசித்து பாரு. தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை உங்களுக்காய் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு எங்க இருந்து வருது தெரியுமா? இயேசுவையே கொடுத்துட்டார. ஒருத்தர் உங்க வீட்டில் எனக்கு ஒரு வாட்ச் இருக்க, ரொம்ப அழகா இருக்கு, அதை தாங்கன்னு கேட்கிறாரு. நீங்க இல்லைங்க வாட்ச் வேண்டாம், என் பையனை வேணா வச்சுக்கோங்கீங்களா? இல்லைங்க வாட்ச்லாம் தர முடியாது, வேணா என் பையனை வச்சுக்கோங்கீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சில நேரம் சொல்லுவீங்க, ரொம்ப சேட்டை போனதான் கூட்டு போயிருங்க அப்படின்னு சும்மா சொல்லுவீங்க. ஆனால் நிஜமா கொடுத்துருவீங்களா? ஏன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ஊழியத்துக்கு கூட்டு போயிருங்க அப்படிங்க. இங்கே எவ்வளோ சேட்டைக்காரங்க இருக்கிறாங்க. ஒழுங்காவே படிக்க மாட்டேங்க, பைபிள் காலேஜில் சேர்த்துடலான்னு இருக்கேன் அப்படிங்க. அப்படி கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பொருளை விட யார் ரொம்ப உங்களுக்கு முக்கியம்? பிள்ளைங்கள்னா முக்கியம். கரெக்டா? அப்போ கடவுள் தன் மகனை எனக்காக தர முடியும்னா வேற என்னத்தங்க தர முடியாது? வேற என்ன வேணாலும் கண்டிப்பா தருவார். முதல்ல அதை நம்புங்க, கண்டிப்பா தருவார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாக வரும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. நிச்சயமாய் தருவார், நிச்சயமா தருவார். தராம போகவே மாட்டார். மற்றதெல்லாம் அவரோடு கூட அந்த போட்டிருக்கான் பாருங்க, அவரோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். இல்ல இயேசு போதுன்ட்டாரா, இல்ல மற்றதையும் தருவாரா? சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசு போதுங்க, இயேசு போதுங்க, இயேசு போதுங்கன்ட்டாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லிங்களே. பைபிள் என்ன சொல்லுது? அவரோடு கூட. என்னங்க போட்டிருக்குது? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பெரிய லிஸ்ட் வச்சிருக்கீங்களே, அதான் அதை அப்படியே சேர்த்துருங்க. இயேசுவையே கொடுக்க முடியும்னா மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. கண்டிப்பா தருவார். ஒரு கார் தருவாரா? தருவார். வீடு கட்டுவீங்களா? கட்டுவீங்க. நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பா. என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிக்கோங்க, கடவுளே உங்களுக்கு தர மாட்டேன்னு எப்படி இருப்பார்? கடவுள் உங்களையே கொடுங்கிறாரு. உங்களையே கொடுன்னு சொல்றவரு அவர் எவ்வளவு பெரிய கொடைவளலா இருப்பாரு பாருங்களேன். நம்மளே என்ன சொல்றாரு? கொடுப்பா, மன்னிச்சிருப்பா, விடுப்பான்னு சொல்லுவாருன்னா அப்ப அவர் எப்படி இருப்பாரு? அவர் எவ்வளவு தாராளமா இருப்பாருன்னு யோசித்து பாருங்க. ஆமென். கர்த்தரை பற்றிய நல்ல மனநிலை, அபிப்பிராயங்கள் நம்ம மனதிலே வருவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வந்தாலே உங்கள் விசுவாசம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னும் நல்ல கர்த்தரை அண்டிக் கொள்ள ஆரம்பிப்பீங்க, கர்த்தரை நம்ப ஆரம்பிப்பீங்க, கர்த்தர் எனக்கு நிச்சயமாக செய்வார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமென். அந்த மதம் சொல்கிற கடவுளெல்லாம் நம்பிடாதீங்க. உன்னை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், எந்தனோ என்னமோ சொல்லிட்டாங்க. எனக்கு நிறைய விஷயம் மறந்தே போயிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் என் மனசை விட்டு நீங்கினதுக்காகவே கடவுளுக்கு நன்றி. முழு ஜெபத்துக்கு ஒரு இடத்துல போலையாம், உடனே சொல்லியிருக்கிறார் அவர், உன் வீட்டில்
ஏதாவது பொண்ணு போயிட்டுனா நீ தூங்குவியா அப்படின்னு இருக்காரு. எப்படி முழு ஜெபத்துக்கு வராது ஒரு பெரிய இதாயா, ஏதோ வேலைக்கு போயிட்டு அசதியாக தூங்கியிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வாங்க நம்ம ஜோம் பண்ணலாம், ஜோம் பண்ணும்போது நன்மைகள் ஆகும், இதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு போதகராக இருப்பாருன்னா சில ஒழுங்குகளெல்லாம் சொல்லி நம்மளை நல்லாக்குறதுலாம். அதுக்கு பதிலாக உன் வீட்டில் யாராவது போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எப்படி இருக்குது, படீர்னு இருக்குது ஒரு மாதிரி. பெசாட்டி ஒரு நாள் தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல, போய் சர்ச்சில் போயினாலும் தூங்கிடும்னு வந்துடுறாங்க. இவர் சாபத்தை நம்ம கேட்கவே முடியாது. எதுக்கியா வேண்டாத வம்பு, பெசாட்டி ஒரு தானே வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை லீவை போட்டுனாலும் தூங்குவோம். இதை நம்மளால் கேட்கவே முடியாது. ஏன்னா வாரம் வாரம் போக வேண்டியது இருக்கு, எதையாவது போய் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும் பாருங்க. ஆமாம், அதனால தான் இப்போ அப்படி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களை உருட்டி மிரட்டி, அது மாதிரி பாருங்களேன், ஒரு காணிக்கைன்னு எடுத்துக்கிட்டா போதும், உடனே அதுக்கு ஒரு மிரட்டல். நீ பாரு, நீ தசம பாகம்லாம் இங்கே ஒழுங்காக கொடுக்கலன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியில் தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. ஆமாப்பா, ஐயோ ஆஸ்பத்திரி பில்லு ஜாஸ்தியாக இருக்கும், பெசாட்டி கத்தரிக்கே கட்டிடுவோம் அப்படின்றாங்க. அங்கே போனால் ரொம்ப பில்லு அதிகமாக போடுறாங்க, பெசாட்டி கத்தரிக்கே பில் கட்டுவோன்னு கெடுத்துட்டு. அதனால தான் இது ஒரு சந்தோஷமானதாகவே மக்களுக்கு வரல. மக்கள் எல்லாத்தையுமே இப்படி பண்ணுறாங்க. ஆனால் எப்படி பண்ணுறாங்க, ஒரு பயத்தோட, ஒரு உற்சாகமே இல்லாமல். ஐயோ ஜிஎஸ்டி வேற போடுறான், இவர் வேற ஒன்று போட்டிருக்காரு, ஜிஓடி வேற. ஜிஎஸ்டி பத்தாதுன்னு இப்போ என்ன இருக்குது, ஜிஓடி வேற இருக்குத அப்படின்னு அவருக்கு வேற பில் கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாமே ஒரு பயம், ஒரு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் தப்பான ஒரு எண்ணம் பாருங்க. கடவுள் ஒன்றும் உங்கள்கிட்ட புழுங்கிறதுக்காக கேட்கறது இல்லை, கடவுள் உங்களை எம்டி பண்ணுற கடவுள் இல்லை. கடவுள் ஒரு சுயநலவாதியாக வாழாதப்பா. ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்கிறேன்னா, ஒருவனுக்காக ஒருவன் வாழ்றதை உருவாக்கியிருக்கிறேன். அதனால் வந்ததை அப்படியே வாயில் போட்டு முழுங்கிறாத, அதை எடுத்து பகிர்ந்து கொடு, அதை பல பேருக்கு போகட்டும், உன்ன மாதிரியே இந்த நற்செய்தி பரவட்டும். நீ சும்மா வாயில் போடுற ஆளாக இல்லாமல் கொஞ்சம் பகிர்ந்துக்கோ, நாளைக்கு பாரு அதுவே உனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொள்வதற்காக கொடுக்க வைக்கிறார். ஆமென். நீங்கள் பண்ணிப்பாரு, செஞ்சு பாரு. அதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு வழியாக கடவுள் வச்சார தவிர அதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக என்ன பண்ணலை, வைக்கவே இல்லை. அதனால தான் நம்ம தேவனை இவ்விதமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, எப்படி கடவுள் மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துறாரு? இன்னைக்கு கூட நான் சொல்ல காரியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே அவருடைய நன்மை தான் தெரியுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனின் நன்மைகள். சரி, இந்த வேத பகுதியை திருப்பிக்கோங்க. எரேமியா புத்தகம் 33வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பாருங்க. எப்போவுமே கடவுளுடைய மக்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் இப்படிலாம் நடப்பா, இப்படிலாம் வாழுப்பா, இப்படிலாம் நீ வாழும்போது நல்லா இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இவனை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மாற்றி மாற்றியே பண்ணுறது, இந்த கோக்கமாக்க எதாவது பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வேலை. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறது இல்லை, ஐயோ இப்படி போயிட்டேன்னு விட மாட்டுக்கார். மறுபடியும் யாரையாரும் அனுப்பி எதையாவது சொல்லி, வாங்கப்பா போனது போட்டும், இனிமையாவது நல்லா இரு அப்படின்னு திரும்ப திரும்ப மீட்பின் காரியங்களை கடவுள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு கதை ஒன்று படித்தேன். அதில் என்னென்னா, ஒரு சாமியார் ஒரு தேல் தண்ணியில் போயிட்டு இருக்குது. ஐயோ சாவுத அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, கரையில் விட்டுருக்காரு. பட்டுன்னு போட்டிருக்கு. திருப்பியும் தண்ணி பட்டுன்னு போட்டோன்னே இப்படின்னு இருக்கார், தண்ணியில் விழுந்திருக்கு. டப்புன்னு திருப்பியும் தூக்கிருக்கார், பட்டுன்னு போட்டிருக்கு. ஒருத்தன் பார்த்துருக்கான், என்னையா கோமாளித்தனமாக இருக்குது இது, அதுதான் கடிக்கல, அப்புறம் அப்படியே உதறிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு அவர் சொன்னாரா, கொட்டுறது அது சுவாபம், காப்பாற்றுறது ஏன் சுவாபம் அப்படின்னார். இது இப்படிப்பட்ட எந்த சாமியார் இருக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆனா மனுஷன் எவ்வளவுதான் முதுகு காட்டினாலும் அவனுக்கு தான் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல தேவனை குறித்து இந்த வேதம் பேசிக்கொண்டே இருக்கிறது. என்னதான் துரோகம் பண்ணி என்னெல்லாமோ பண்றான், ஆனாலும் தினமும் நிம்மதியா சாப்பாட்டை கொடுக்குறாரு. நல்ல தெம்பா போய் செய்யுங்க. என்ன திட்டுறதுக்கு உனக்கு வாய் வேண்டாமா, நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஐயோ கடவுளே, அவன் சாப்பிட்டுட்டு போய் உங்களெல்லாம் திட்ட போறான். நீங்க நினைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்பாத ஆட்களுக்கு கூட கடவுள் தீர்க்க ஆயுசை கொடுத்துருக்கிறாரு. நல்லா பாருங்க, இதுகள் தான் போயிருது. ஏன்னா இதுகள் ஒன்றும் அப்படி ஒன்றும் நம்புறது இல்லை.
சில நேரம் பார்த்தா என்னையா கடவுளை நம்பாதான் ரொம்ப நாள் இருக்காருங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அவர் நம்புறாரு நம்பல, அவர் நல்ல அப்பாவா இருந்து எல்லாத்தையுமே செய்யறாரு. ஆமென். அப்ப கவனிங்க, இப்படி நிறைய முறை அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனா கூட தீர்க்கதரிசிகளை அனுப்பி நல்ல வார்த்தைகளை அவர்களோடு தேவன் பேசுகிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த எரேமியா 33 இருக்கிற காரியங்கள். 8வது வசனத்துல இருந்து பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடியிலிருந்து கூட பார்க்கலாம். 3ல இருந்து வாசிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தலங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளை குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தம் நான் என் முகத்தை மறைத்தபடியினால் என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாக அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு, இப்படி துரோகம் பண்ணி கீழ்ப்படியாம போறாங்கல்ல, அவங்களுக்கு கடவுள் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும். யாரு? இந்த கீழ்ப்படியாம ஒரு கோஷ்டி அலையுது பாருங்க, அதுகளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் எதை கொடுப்பேன்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவங்களை என்ன பண்றாராம்? குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இப்ப கவனிங்க, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. அதாவது ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்க, இப்ப கெட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப கடவுள் சொல்றாரு, முன்னாடி இருந்தாங்கல்ல அது மாதிரி மறுபடியும் அவங்களை நல்லாக்குவேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு பாருங்க, அவர்கள் எனக்கு விரோதமாய், நல்லா கவனிங்க யாரை பத்தி இது பேசிட்டு இருக்குதுன்னு பாருங்க, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அதாவது துரோகம்ங்கிற வார்த்தைலாம் உங்களுக்கு புரியுதுங்களா? அர்த்தம் சொல்றாங்க பாருங்க. எதிரியை கூட மன்னிச்சிடலாங்க, ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணவன் என்ன பண்ணக்கூடாது? உலகத்துல நிறைய பிலாசபி ஓடும் பாருங்க, அது மாதிரி இப்படி ஒரு பிலாசபி சொல்லுவாங்க. ஆனா கடவுளுக்கு உண்மையிலே என்ன பண்ணான்? துரோகம்லாம் பண்றான். ஆனா வேதவசனம் சொல்லுது, நான் அவனை என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன், அவன் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்றாரு பாருங்க. 9வது வசனம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவனுக்குள்ள ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் வருது. மனிதனுக்குள்ள ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், அதாவது ஒரு மரியாதை கலந்த. இப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம், யாராவது ஒருத்தவங்க வந்தால் என்ன பண்ணிடுவாங்க? சிலவங்கெல்லாம் வேட்டி மடிச்சிருந்தாங்கன்னா இறக்கி விடுவாங்க, தம் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா பட்டுன்னு கீழே போட்டு நான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சிலருக்கு முன்னாடி சில விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படின்னா அர்த்தம் அந்த ஆள் அடிச்சு போடுவாருன்னு அர்த்தமா? என்னது? ஒரு மரியாதை. இது வந்து பயத்துல இல்லை, சரி அவருக்கு செய்யறது செய்யறோம், ஆனா அவருக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் என்ன பண்ணுவோம், மாத்துவோம். டக்குன்னு டீச்சரை பார்த்த உடனே புக்கை தலையில வச்சு படிக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகள் நடக்கும் பாத்தீங்களா? ஓனரை பார்த்த உடனே வேலை செய்யற மாதிரியே ஆக்ட் பண்றது. அப்ப பாருங்க, இது வந்து கடவுள் பண்ற நன்மையை பார்த்து இவனுக்கு என்ன வருது? இனிமே இப்படி நம்ம வாழக்கூடாது, இனிமே இப்படி இருக்கவே. இது பாருங்க, கடவுள் அவன் கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு திருந்துவேன் திருந்துவேன் திருந்துன்னு சொல்லி, இல்லைன்னா அறுத்துருவேன் அப்படி இல்லை. இது அவனுக்கு அப்படியே நன்மையா செய்யறாரு. பார்க்க பார்க்க இவனுக்கு ஒரு சண்டே கூட ஒழுங்கா வர மாட்டேன் எனக்கா. ஹலோ, 5 நிமிஷம் யாருக்கும் ஈரதே கிடையாது எனக்கா. இப்படி
சில நேரம் அந்த குட்னஸ் இருக்கு பாருங்க, அதுவே நம்மளை ரிப்பன் பண்ண வைக்குது, அதுவே நம்மளை மாற்ற வைக்குது, அதுவே நம்மளை திருப்ப வைக்கிறது. தொடர்ந்து நன்மையால நிரப்புறார், தொடர்ந்து சமாதானத்தினால நிரப்புறார், தொடர்ந்து கிருபைகளால சூழ்ந்து கொள்கிறார். இதை பார்த்தே அதனாலதான் சொல்லுது, நான் அவர்களுக்கு செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும், எப்படி போட்டிருக்கு பாருங்க, எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் எப்படி மாத்துறாரு? நன்மைக்கு மேல நன்மை அனுப்புறாரு. என்னடா நம்ம ஒழுங்கா ஜெபம் கூட பண்ண மாதிரி தெரியல, ஒழுங்கா நிறைய காரியங்கள்ல கரெக்டாவே இல்லை, எனக்கா இது அப்படின்னு நமக்கே ஷாக் ஆகிற அளவிற்கு நன்மைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நன்மை தான் நம்மளை ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்ல நம்மளை யோசிக்க வைக்குது. என்னடா இவ்வளவு நன்மையா? தாவீதுக்கு பாருங்க எவ்வளவு நன்மை பண்றாரு. அவன் யோசிக்கிறான், என்னையும் என் வீட்டையும் இவ்வளவு தூரம் நீங்க கூட்டிட்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நமக்கு அப்படி நினைக்கிற மாதிரி பண்ணிடுறாரு கடவுள். அவ்வளவு நன்மை செய்யறாரு. அப்போ இப்படி துரோகம் பண்ணி போன, முதுகு பாட்டி போன இந்த மனிதனுக்கு கூட கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட கர்த்தரை மக்கள் அறியலை. அதனாலதான் அவங்களுக்கு விசுவாசமும் வரமாட்டுக்கு, தங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்னு அவங்களால என்ன பண்ண முடிய மாட்டுக்கு, நம்பவே முடிய மாட்டுக்கு. நான் சொல்றேன், துரோகம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வார்னா, எனக்கு நன்மை செய்வார்னு நினைச்சு வச்சிருந்த உங்களுக்கு கட்டாயமாய் நன்மை செய்வார். நிச்சயமான நன்மைகளை அருளுவார், சமாதானத்தை அவர் அருளுவார், கிருபையை உங்க வாழ்க்கையில அவர் அருளுவார். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய குணம், இதுதான் அவருடைய தன்மை, இதுதான் அவருடைய நேச்சர். பாருங்க 10வது வசனம், மனுஷர் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்தில் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேம் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் வாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மெய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவர்களுடைய தொகைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் சொன்ன நல்ல வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். யாக்கோபின் குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஆமென். அப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் அவர் பண்றாரு. அப்புறம் தான் 15 வசனம், அந்நாட்களில் அக்காலத்தில் தாவீதுக்கு நீதியின் கிளை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர்கள் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இன்னைக்கு அதான் ஜவகர் பாடினார் இல்லையா, எகோவா சிட்கேனு, அதான் அந்த வார்த்தை. எகோவா சிட்கேனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நாங்க நல்லவங்கிறதுனால நாங்க நல்லா இல்ல, அவர் நல்லவர்ங்கிறதுனால நாங்க நல்லா இருக்கிறோம். ஏன்னா அவர் எங்கள் நீதியாகிய கர்த்தர். ஆமே. உலகம் பூரா என்ன பேசிட்டு இருக்கு, நம்ம ரொம்ப யோகியங்க, நம்ம ரொம்ப கரெக்ட் பாத்தீங்களா, அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு கும்பலுக்கு நல்லா தெரியுது, அவர் எங்கள் நீதியாகிய கர்த்தர். அப்போ என்ன அர்த்தம்? சுத்தமா எங்க கிட்ட ஒரு இதுவும் இல்லை. எங்க நிலையை பார்த்து கடவுள் எங்களுக்கு ஒன்று செய்யணும்னா அவர் ஒண்ணுமே எங்களுக்கு செய்யவே முடியாது. ஆனா எல்லாத்தையும் செஞ்சிட்டார். ஏன் தெரியுமா? அவரே எங்கள் நீதியாய் மாறினார். அதாவது எங்கள் தகுதியே அவர்தான். விளங்குதுங்களா உங்களுக்கு என்ன பேசுறான்ட்டு?
இதெல்லாம் பண்ணா நீ தகுதியாவ அப்படிங்கிறது இல்ல. தகுதியே யாரு? எல்லாம் சொல்லுங்க, அவரே என் நீதி. அப்போ என் நீதி எப்படிப்பட்டதுன்னு பார்த்து எனக்கு செய்யறல. இப்ப கடவுளே எனக்கு யாரா மாறுறாரு? நீதியாக மாறுகிறார். அதனாலதான் அந்நாட்கள்ல அப்படி சொல்லுவாங்களாம். எப்படி சொல்றாங்களாம்? எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஏன்னா நாங்க நல்லவங்கிறதுனால நாங்க நல்லா இல்ல, எங்கள் கர்த்தர் நல்லவருங்கிறதுனால நாங்க நல்லா இருக்கிறோம். ஆமே. இப்படி தேவனுடைய அன்பும் தேவனுடைய நன்மையும் நிபந்தனையற்ற விதத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில பாய்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில ஊடுருவி அது செல்கிறது. அப்போ இது நமக்கு விளங்குன்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவருமே இன்னைக்கு விசுவாசிக்க முடியும், கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார். சில சொல்றாங்க உனக்கு பண்ண மாட்டார், உனக்கு பண்ண மாட்டார், உனக்கு பண்ண மாட்டார். நீங்க இப்ப சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா என்ன கேட்பீங்க? த மெசேஜ் ஆஃப் டிஸ்குவாலிஃபைட் அப்படிங்கிறது தான். உங்களை தகுதி நீக்கம் செய்கிற பிரசங்கத்தை தான் நீங்க கேட்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களை யார் வேணாலும் தகுதி நீக்கம் பண்ணியிருக்கலாம், தேவன் உங்களை தகுதி உள்ளவராய் ஆக்கி இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் தான் உங்கள் நீதியாகிய கர்த்தர், அவரே உங்கள் நீதியாக மாறி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஒரு மனிதன் தன் கிரியை கேட்ட காரியத்தை அவன் பார்க்கிறதையும் தாண்டி கர்த்தரை நம்புற, அவருடைய தயவை நம்புற ஒரு ஆளு அவன் கிரியை கேட்டதை பார்க்காம அவர் கிருபைக்கு ஏற்றதை இவன் அனுபவிக்கிறான். இது கொஞ்சம் அநீதி மாதிரி தெரியும். அதனாலதான் இயேசு அந்த மாதிரி கதையை சொல்றார். ஒரு வயல்ல காலையில இருந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. அப்ப காலையில ஒருத்தன் வேலைக்கு வரான், அவனுக்கிட்ட சம்பளம் பேசுறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு கூலி, ஒரு கூலினா ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சம்பளம் 1000 ரூபா பேசியாச்சு. அட்டால ஒருத்தன் வரான், அவனும் எவ்வளோ பேசுகிறான்? கூலி பேசிட்டு வேலை செய்கிறான். அட்டால ஒருத்தன் வரான், அவனும் கூலி பேசிட்டு செய்கிறான். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு கிளம்பணும், ஒரு 6 மணிக்கெல்லாம் சம்பளம் போட போகிறாங்க. ஒருத்தன் 4 மணி போல தான் வர்றான், அவன் கூலியே பேசலை, எங்கே போயிட்டான்? நான் ஏதாவது செய்யட்டுமானா செய்யுங்கன்ட்டு. கடைசியில் சம்பளம் போடும்போது முதல்ல யார் போகிறா? எல்லாம் இந்த 4 மணிக்கு வந்தான், அவன் தான் முதல்ல சம்பளத்துக்கு போய் நிற்கான். அவனுக்கு பார்த்தா எவ்வளோ கொடுக்குறாங்க? 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ காலையில் அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் பின்னாடி நிற்கும். அவன் என்ன யோசிக்கான்னா, எப்பா 4 மணிக்கு வந்தவனுக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 1000 ரூபானா நமக்கு எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு அவன் போகிறான். கடைசியில் பார்த்தா அவனுக்கு எவ்வளோ தான் கொடுக்குறாரு. அப்போ அவன் கேட்குறான், என்ன சார் எனக்கு அநியாயம் பண்ணுறீங்கிறான். அவரு கேட்குறாரு, என்னப்பா நான் அநியாயம் பண்ண? அக்ரிமெண்ட் எடு படிப்போம், ஒரு கூலி அப்படின்னு தான் போட்டிருக்குது. அப்போ உனக்கு சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். இங்கே பாரு, நீ வன்கணனா இருக்கிறதுக்காக நான் தயாளனா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத. சில மனிதர்கள் எல்லாம் பாருங்க, இவனுக்கா இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. சிலருக்கெல்லாம் வயிறு எறும், அந்த மாதிரி உங்களுக்கு நன்மையை கொடுத்துருவார். அல்லேலூயா. இவனுக்கா? ஐயோ இவனுக்கு கிடைச்சிருக்க கூடாத நியாயப்படி ஆகும் ஒரு மாதிரி, ஆனா உங்களுக்கு பண்ணிடுவார். ஏன்னா அவர் உங்களை பார்த்து பண்ணல, அவருடைய நன்மையினால உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் செய்கிறார். ஆமே. அதான் காரியம். பாருங்க, இது கொஞ்சம் அநீதி மாதிரி தெரியுதுல்ல? அநீதிலாம் கிடையாது. வேலை செய்யறவனுக்கு கூலி, கிருபையை நம்புறவனுக்கு மொத்தமும். நீங்க கூலிக்காரனா இருக்க போறீங்களா, அப்பாவுடைய பிள்ளையா இருக்க போறீங்களா தான் கேள்வி. ஏன் உபவாசம், ஏன் உபவாசம், ஏன் ஜபம், ஏன் ஜபம்? இதுல சிலது நடக்குமானா கண்டிப்பா நடக்கும், கூலி மாதிரி. ஆனா எங்க ஆண்டவரே, ஜபமே வரமாட்டுக்கு, உபவாசம் சான்ஸே இல்லை. நம்ம 3 வேளைக்கு 5 வேளை போயிட்டு இருக்கு இங்க உள்ள. பிட்வீன் கேப்ல ஸ்நேக்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டே இருப்போம் நாங்க. இதுல எங்கிருந்து உபவாசம் இருக்க பழக்கமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு ஆளா ரொம்ப ஆசீர்வச்சிடுறாரு. இப்போ உபவாசிக்கிற ஆளுக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம போட்டு மல்லு கட்டணும், ஆனாலும் இவ்வளவுதான் அகன் இருக்குது. ஆனா இவனுக்கு இவ்வளோ அகந்துட்டுதுன்னா அவன் கையை தூக்கிட்டான், பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு. இப்போ இவன் வேலை பார்த்ததை கணக்கு பண்ணி கொடுக்கல, இவருடைய தாராளத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கிறார். ஆமே. அப்ப இயேசு இந்த கதையை ஏன் சொல்றாருன்னா, எப்பா கடவுள்கிட்ட நீ வரும் பொழுது சும்மா நான் பாத்தீங்களா என்னெல்லாம் பண்ணன் தெரியுமா, எத்தனை பேருக்கு சொன்னன் தெரியுமா, என்னெல்லாம்
இதெல்லாம் விடாது, அவர் தந்ததுதானே பண்ண, அவர் தராம எதையாவது வச்சு நீ பண்ணியிருக்க முடியுமா? எல்லாம் ரைட்டு, அதெல்லாம் பெருசா நினைக்காது. அவரை பாரு, அவருடைய பிள்ளையா இரு, அவர் உனக்கு எல்லாத்தையுமே செய்வார். பிலீவ் ஹிஸ் குட்னஸ், டோன்ட் பிலீவ் யுவர் குட் ஒர்க்ஸ். உங்களுடைய நல்ல காரியங்கள் மேல உங்க விசுவாசத்தை வைக்காம அவருடைய நன்மைகள் மேல விசுவாசம் வைங்க. பெற முடியாத அளவையும் தாண்டி சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமே. அப்போ சிலருக்கெல்லாம் பொசு பொசுன்னு இருக்கும், இவனுக்கா இவளுக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற இனிமே என்ன தொடர்பு கொள்ளணும்னா www pichu.com வந்து தொடர்பு கொள்ளுங்கன்ட்டு எல்லாம் சொல்லுங்க. அவர் எங்கள் நீதியா இருக்கிறார். ஆமென். கடவுளை உங்க நீதியா வச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். பாருங்க, இப்படிதான் கடவுள் மாற்றங்களுக்குள்ளே மனிதனை கொண்டு போறார். சரி, இதை இன்னும் கொஞ்சம் வேகமா சில விஷயத்தை சொல்ல போறேன். ஓசியா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வந்து ஒரு அற்புதமான கதை. இதெல்லாம் வந்து மூவியே எடுத்திருக்காங்க. நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட எடுக்கலாம். அவ்வளோ அற்புதமான ஸ்டோரி. கடவுளுடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை, மாசற்ற தூய நேசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் இந்த ஓசியா புத்தகம். கடவுள் எந்த அளவுக்கு தன் ஜனங்களை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு அவர் ஒரு மனுஷன் மேல பிரியமா இருக்கிறார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கு ரொம்ப நமக்கு உதவியா இருக்கும். அதை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். அதாவது எக்ஸ்ட்ரீமா இருக்குது. காட்ஸ் லவ் இஸ் எக்ஸ்ட்ரீம். ஏன்னா அவரை மாதிரி தானே அவர் அன்பு இருக்கும். தேவன் வரம்புக்குட்பட்டவரா? அது போலதான் அவர் அன்புக்கும் எல்லையே கிடையாது, அவருடைய கிருபைக்கும் எல்லையே இல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் அவருடைய கிருபை எப்படி இருக்குதாம்? உயரமாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட அவருடைய உயரமான அன்பை, ஆழமான அன்பை எப்படி விவரிக்கிறது? அப்ப எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிற ஒருத்த மேல அந்த அன்பு காட்டப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த அன்பின் உயரங்களை விவரித்து காட்ட முடியும். எத்தனை பேர் புரிஞ்சுச்சுன்னு தெரியல. இப்போ இந்த மாசம் உயிர்த்தெழுதலை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உயிர்த்தெழுதல் 100% எங்க வேலை செய்யும்? கண்டிப்பா எங்கேயோ ஒரு சாவு இருக்கணும். சாவுன்னா என்ன? டெட் கண்டிஷன் இருக்கணும். டெட் கண்டிஷன் இருந்தாதான் ரிசரக்ஷன் பவரே வேலை செய்யும். அல்லோ. அப்போ தேவன் எந்த அளவுக்கு நல்லவர் நீங்க எப்படி விவரிக்க முடியும்னா, இவ்வளவு கெட்டவனா இருக்கவன அவர் அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத வச்சுதான் அவர் எந்த அளவுக்கு நல்லவருங்கிறத நிரூபிக்க முடியும். விளங்குதுங்களா? எப்படி அப்போ அதை விளக்குவீங்க? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னா இவளம் வாழைய கூடாதுங்க, இவளம் என்ன ஆளு அப்படி நினைக்கிற ஒரு ஆளுக்கு அவர் வாழ்க்கை கொடுக்கறது மூலம்தான் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்கிறத நிரூபிக்க முடியும். விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது? அப்ப அப்படிதான் வந்து அதை என்ன பண்ண முடியும்? காட்ட முடியும். இல்லைன்னா எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ கடவுள் பாருங்க, அவருடைய எக்ஸ்ட்ரீம் லவ்வை அவர் வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று செய்கிறார். அதுதான் இந்த ஓசியா புத்தகம், இந்த 3ஆவது அதிகாரம். பாருங்க, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு காரியம். தியானிச்சிங்கன்னா கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துடும். அவ்வளவு அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு காரியத்தை இங்க நீங்க பார்க்க முடியும். கடவுள் இந்த அளவுக்கு நேசிப்பாரா? கடவுள் இந்த அளவுக்கு ஒரு மனிதன் மேல பிரியம் வைப்பாராங்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அவர் சொல்றாரு. நேசிக்கிறேன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு விளங்க மாட்டுக்கு. அப்போ அதை விளங்க வைக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், அந்நிய தேவர்களை மதித்து திராட்ச ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் பாருங்க. அந்நிய தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அவன் மேல கர்த்தர் இன்னும் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காட்டும்படியாக ஒருத்தர் சொல்றாரு, ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் வீட்டில் இருக்கிற போட்டாவெல்லாம் கலட்டணுமா? அது எந்த ஏசப்பான்னு எனக்கு தெரியல. அது டைல்ஸில் போட்டிருக்கு.
அவர் சொல்லியிருக்காரு இந்த டைல்ஸை எடுத்துருங்கன்னு இருக்காரு. அவர் சொல்றாரு சார் இது வாடகை வீடு, இந்த ஏரியாவில் வாடகைக்கே என்ன கிடைக்காது, வீடு கிடைக்காது. அதில் ஏதோ ஒரு படம் இருக்குது, அதை எடுத்தாதான் அவர் உள்ள வருவாருன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இருட்டு போனாதான் நான் வருவேன்னா அதுக்கு பேர் வெளிச்சமே கிடையாதுங்க. எந்த இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாரேன் அப்படின்னா தான் அதுக்கு பேர் வெளிச்சமா இருக்கிறது. ஆமா, அதுக்கு பேர் தான் ட்ரூ லைட். நம்ம என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கோம், அதை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் சுத்தமா வச்சேன்னா அவர் பரிசுத்தர் உள்ள வருவார். அப்போ அங்க அவருடைய மகத்துவம் அப்போ என்னதான் இருக்குது? அங்க ஒண்ணுமே இல்லையே. இங்க பாருங்க, விக்கிரகங்களை வணங்கி கத்தரை விட்டு பிரியமா இருந்தவன், கத்தரை விட்டு தூரம் போகிற செயல்களை செய்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பேரில் கத்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக, எல்லாம் சொல்லுங்க, கத்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக. அதனாலதான் அந்த போதனை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அன்பு வச்சார்னா வச்சதுதான், அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஒருவேளை மனுஷன் உங்களுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அவன் அன்பை பரிமாறிக் கொள்வதை அவன் மாற்றுவான். ஆனால் தேவன் மட்டும்தான் உங்க மேல அன்பு வச்சுட்டார்னா கடைசி வரைக்கும் அந்த அன்பை எடுக்கவே மாட்டாரு, நேசித்து கொண்டே இருப்பார். ஆனா உங்களுக்கு தான் ஐயோ நம்ம அந்த அன்புக்கு பாத்திரமா நடக்கலன்னு உங்களுக்கு வேணா ஒரு கில்ட்டி வரலாம். ஆனா அவர் ஒரு நாளும் உங்களை ஒதுக்கி தள்ளவே மாட்டார். வச்சா வச்சதுதான், எல்லாம் சொல்லுங்க, வச்சா வச்சதுதான், எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. பிலாத்து பாருங்க, இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதிடுறான். உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எழுதுனதை மாத்துங்க, ராஜான்னு சொன்னான்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், எழுதிட்டான். அவன் சொல்றான், எழுதினது எழுதினது, உன் ஜௌரியத்துக்கெல்லாம் மாத்த முடியாது, நான் ராஜா, எழுதினது எழுதினது. ஆமே, நிறைய பேர் மாத்த சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அன்பு வைத்தது வைத்தது, மாற்றமே கிடையாது, எழுதினது எழுதினதுதான், வச்சது வச்சதுதான், இனி எடுக்கவே முடியாது. கடவுள் இவ்வளவு தீவிரமா வச்சிருக்கிறார். ஒரு நாளும் உங்களை தள்ளி விடுவதை பற்றி அவர் யோசித்தது கூட கிடையாது. அவர் மைண்ட்ல டிவோர்ஸே கிடையாது. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன், இனி வாழ்ந்தா வாங்க கூட தான் முடிவு பண்ணிட்டார். வாங்க கூட தான் வாழ்க்கை, பார்த்துடலாம் என்ன வேணாலும் பார்க்கிறார். என்ன அவர் அப்படிதான் இருக்கிறார். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அன்பு மட்டும் குறையவே குறையாது, என் நேசம் மட்டும் குறையவே குறையாது, வச்சது வச்சதுதான். ஆமென். கடவுள் அப்படிதான் இருக்கிறார். இதை இவனுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது, எப்படி புரிய வைக்கிறது? அங்க பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கத்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். கதை எப்படி போகுது பாருங்க. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த நாட்களில் கடவுள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சும்மா வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு மண்டையை மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கிட்ட மொட்டை அடிக்கிறீங்கன்னா, இப்படிதான் இஸ்ரேல் தேசத்தையே ஒருத்தன் மொட்டை அடிக்க போறான் அப்படிம்பாங்க. எல்லாமே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது ஒன்று பண்ணி அது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்தியை மக்களுக்கு பரிமாறுவார்கள். இதுதான் வழக்கம். பல காரியங்கள் அப்படி இருக்கும், பைபிளில் நீங்க படிக்கலாம். அந்த ஒரு செயல்கள் மூலமா காமிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா கடவுள் சொல்றாரு, நீ இந்த ப்ராஸ்டிடியூட் நடக்கிற ஏரியாவுக்கு போய், விபச்சார விடுதிகளுக்கு ஒன்றுக்கு போய், யாரு சார் டப்புன்னு பைபிளை முடியாதீங்க, பைபிள் தான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி டீச்சிங்ஸ்லாம் சான்ஸே கிடையாது, தொடவே மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கத்தரை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நிச்சயமாக கத்தர் அப்படி தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆலயத்தில் இருக்கிற அதே கத்தர் விபச்சார விடுதிகளிலும் கிரியை செய்ய வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய் அவர் இருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த நபர் அழுக்கானவர், ஆனால் தேவனுக்கோ அவள் நேசத்துக்குரியவளாக இருக்கிறாள், அவர் அன்புக்குரியவளாக இருக்கிறார். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு பெண் இயேசுவை தொடரா. இவன் அத்தனை பேருக்கும்
இவ்வளோ மோசமானவன் வந்து தொடுறா அப்படிங்கிறான். அவன் மோசமானவங்கிறது சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க அவ்வளவு வரைக்கும் தெரியுது. ஏன்னா அவ்வளவு வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். ஆனாலும் அங்கே இங்கே போட்டுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படியே சுத்தமாக வந்து உட்காந்துருக்காங்க. அவருக்கு தெரியும், டே நீ வெளியிலேயே தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, உள்ள எவ்வளோ நாறிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இது பாவம் அப்பாவி மறைச்சி கொள்ள தெரியல அப்படின்னா வந்து இயேசு அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கு. இயேசு அப்படியே தொடுறா. இவள் எப்படி தொட அனுமதிக்கலாம் அப்படின்ட்டு அவ கண்ணீராலேயே அவளுடைய பாதத்தை கழுவி தம் தலையினுடைய முடியை வச்சு என்ன பண்றா, அப்படியே துடைக்கிறா. இயேசு சொன்னால், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படியே இதாகிறாங்க. உடனே தான் அவரை விருந்துக்கு கூப்பிட்ட அந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பேர் இப்படி யோசிக்கிறாங்க. சிலருக்கு கேட்கறதுக்கு பயம். இவருக்கு ஆவியில் எல்லாம் தெரியுது, இவன் என்ன யோசிக்கான்னு கரெக்டாக தெரியுது. கேட்குறாரு, சீமோனே உனக்கு எப்படி தோண்டுகிறது? ஒன்று கதை ஆரம்பிக்கிறாரு. என்ன கதை அப்படின்னு பார்த்தா, ஞாபகம் இருக்குது அந்த கதை உங்களுக்கு? என்ன கதை? ஒருத்தன் வந்து 1000 ரூபா வாங்குறான், இன்னொருத்தன் 500 ரூபா வாங்குறான், ஒருத்தன் 100 ரூபா வாங்குறான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 1000 ரூபான்னா 1000 ரூபா இல்லை, அது கொஞ்சம் ரொம்ப மதிப்பாக யோசிச்சுக்கோங்களேன். ஒரு நம்ம ஊரில் கொஞ்சம் செலுத்தவே முடியாத ஒரு தொகை, ஒரு 1 கோடி ரூபா கடன். இன்னொருத்தன் வந்து ஒரு 10,000 ரூபா கடன். இன்னொருத்தனுக்கு எவ்வளவு? ஒரு 5,000 ரூபா கடன். இது எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறாரு. இப்போ யார் அதிகமாக அன்பு கூறுவான் அப்படின்னு கேட்குறாரு. யாரு? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். இயேசு சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அவர் குற்றப்படுத்த வரல, அவர் குணமாக்க தான் வந்திருக்கிறார். Your sins are forgiven. நீங்க மறைச்சிக்க வேண்டாம். இயேசு கிட்டலாம் நீங்க மறைக்க வேண்டாம். யாருக்கு முன்னாடி வேணாலும் மறைங்க, ஏன்னா அவங்க குற்றப்படுத்துவாங்க. ஆனா அவருக்கு முன்னாடி திறந்து என்னை சுகமாக்கும் தேவனேன்னு சொல்லுங்க. உங்களை அவர் சுகமாக்குவார், உங்களை ஹீல் பண்ணுவார். உங்க வாழ்க்கை எவ்வளவு கெட்டு இருந்தாலும் அங்கிருந்து உங்க வாழ்க்கையை அவர் தூக்கி வெளியில கொண்டு வருவார். ஒரு நாள் ஒதுக்க மாட்டார். விவரம் தெரிந்து நேசிப்பார். அதனால மறைக்க வேண்டாம். ஜீவ தண்ணீரை தாரும் அப்படிங்கிறான். அவர் சொன்னாரு, உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வாமா அப்படிங்கிறாரு. அவரு இப்போ இருக்கிறவர் வீட்டுக்காரர் கிடையாது அப்படிங்க. அந்த அம்மா எந்த மாதிரி ஆள்கூடலாம் பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. ஹலோ, ஒரு மாதிரி இருக்குதுல்ல. அவர் தான் இயேசு, the friend of the sinner, பாவிகளின் சிநேகிதன். பட்ட பேரே கொடுத்துட்டாங்க. அவர் பேரே என்னது? பாவிகளின் சிநேகிதன். அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னாரு? ஏன்னா நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்கிறார். ஆமென். எல்லாமே தெரிஞ்சுதான் உங்களை நேசிக்கிறார். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்டிடியூட் நடக்கிற இடத்துக்கு போய் அங்க ஒரு பெண்ணை நீ செலக்ட் பண்ணுங்கிறார். தீர்க்கதரிசி பாருங்க, தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு அழைச்சா என்னையா பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசன ஊழியம்னா ஓடிடுவாங்க நிறைய பேர். ரொம்ப கஷ்டம். நம்பர் சொல்லணும்னா நான் சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரி தீர்க்கதரிசியாலாம் நான் இருக்க விரும்பல அப்படின்றோம். ஆனா அவர் பாருங்க, அவனை அந்த மாதிரி தான் சொல்றாரு. ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். 2வது வசனம், அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு, ஏற்கனவே டெய்லி ஒரு ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு, மொத்தமா விலை கொடுத்து வாங்கிட்டான். வாங்கி கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏப்போத் வஸ்திரம் இல்லாமலும் தோராபின் இல்லாமலும் இருப்பார்கள். இப்ப கவனிங்க, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சுகையாய்
வருவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை திருமணம் பண்ணுறான், அதுக்கு பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. அது அற்புதமான ஸ்டோரி. என்னன்னா இவ்வளவு மோசமாக கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப் ஸ்டைலை வேற எப்படி ஒப்பிடுன்னு தெரியல, அந்த மாதிரி போயிட்டீங்க. ஆனால் கூட உங்களுக்காக நான் காத்திருக்கிறேங்கிறார். ஆமேன். உன்னை மணந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன், உன்னை மணமுடிக்க நான் காத்திருக்கிறேன். அப்பேற்பட்ட அன்பை கேள்விப்பட்டுதான் 5வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி. எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி. போன வாரமே காமிச்சேன் இல்லையா, எது திரும்ப வச்சது? நன்மைகள் தான் திரும்ப வச்சது. எது அப்பா வீட்டுக்கு திரும்ப வச்சது? நன்மை. எது பெத்லேஹேமுக்கு திரும்ப வச்சது? நன்மை. அதுதான் அவங்களை என்ன பண்ண ஆரம்பிக்குது, திரும்பி வருவதற்கு உதவி செய்கிறது. இப்போ இவங்க கடவுளுடைய இந்த இணையற்ற அன்பையும் இந்த இணையற்ற நன்மையும் கேட்கறதுனால அவர்கள் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி வேணாலும் மொழிபெயர்க்கலாம், குட்னஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். அந்த எரோமியால வாஸ்தமே அதே வசனம் தான். அந்த நன்மையினாலே அஞ்சி அவர்கள் வருகிறார்கள். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நேசம் உள்ளவர், எவ்வளவு அன்பை அவர் என் மேல வைக்கிறாரு. இப்போ இதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே காமிக்கிறார். இப்படி போன உன்னை கடவுள் மீண்டும் மணக்கிறார், மீண்டும் உன்னை சொந்தமாக்கிக்கிறார், மீண்டும் உனக்கு வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஒரு மறுமணம் நடக்குது. நாசமா போச்சு வாழ்க்கை, ஆனா இப்போ மீண்டும் கடவுள் என்ன பண்றாரு, சேர்த்து கொள்ளுகிறார். அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை தேவனோடு தொடர்பில்லாத உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய் எப்படியோ வாடை அடிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் உங்களை மணக்க விரும்புகிறார், அவர் உங்களை சேர்த்து கொள்ள விரும்புகிறார், அவர் உங்களை அணைக்க விரும்புகிறார், அவர் உங்களுக்கு மறு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில திருப்பங்களை அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். அதனாலதான் இப்பேற்பட்ட விதத்தில் தேவனை கேட்கறதுனால அவங்க அப்படியே வர்றாங்க. அஞ்சிகையாய் அவர் தயவை நாடி அவர்கள் வருகிறார்கள் என்கிற விதமாக இந்த கதை என்ன பண்ணுது, முடியுது பாருங்க. அப்புறம் போய் நிறைய வாசித்து பாருங்க. த புக் ஆஃப் ஓசியா அப்படிங்கிற அந்த இது எவ்வளோ அற்புதமான ஸ்டோரிங்கிறது அங்கே உங்களுக்கு தெரியும். ரைட், எல்லாம் சொல்லுங்க, கடவுளுடைய நன்மைகள் நம்மை மாற்றுகிறது. ஆமென். இவங்க விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்த போதும், இவர்கள் தேவனுக்கு விரோதமா செஞ்சுட்டு இருந்த போதும் தேவன் இவர்கள் மீது அன்பாகவே இருந்தார். இன்னைக்கு எது உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, மாறாத விதத்திலே உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய நேசம் உங்க மேல வைக்கப்படும்னா அது எடுக்கப்படுகிறதே இல்லை. அதனால சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம், தயவு இதெல்லாம் பெற்றதினால நாம் ஒரு செயலை செய்யறோம். புரியுங்களா உங்களுக்கு? பெறுவதற்காக செயல் செய்யல, பெற்றதுனால செயல் செய்யறோம். ஆமே. இப்ப பாருங்களேன், இப்ப கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போறோம். எதுக்கு கொடுக்க போறோம்? எதுக்கு காணிக்கலாம் கொடுக்குறோம்? பெறுவதற்காக கொடுக்கல, பெற்றதுனால கொடுக்கிறோம். ஆமென். தேவன் என் மேல இவ்வளவு அன்பு வைத்தார், என் மேல இவ்வளவு இரக்கம் காட்டினார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எனக்கு நன்மை கொடுத்தார், அவரை கனம் பண்ண நான் விரும்புறேன். ஆமென். பழைய ஏற்பாட்டுலலாம் அதை ஒரு ஒழுங்கா சொல்லித்தரார். 10ல் 1 வருமானத்தில் 10ல் 1 எடுத்து கொடுக்கும்படியா சொல்லித்தரார். புதிய ஏற்பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அளவுகோலெல்லாம் தாண்டி இருக்குது. ஏன்னா கடவுள் வந்து மொத்தமாக கொடுத்துட்டார். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி கொடுக்கணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்கள் கேளுங்க, உங்கள் கையில் வருமானம் வந்தோடனே கேளுங்க, ஆண்டவரே இதை நான் சம்பாதிச்சேன்னு நினைக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் இதை உங்கள் பலத்தில் தான் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, இது எப்படி செலவு பண்ணணும், இது எந்த மாதிரிலாம் நான் கொடுக்கணும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேன், அந்த ஞானமும் அந்த பலனும் உங்கள் வாழ்க்கையில் அபரிதத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆஸ்க் காட். தேவனிடத்தில் கேளுங்க. இன்னும் சிலர்லாம் என்ன கேட்பாங்க, அதெல்லாம் தச்சம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டில் தானே ஐயா இருக்கு. ஐயா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் விடுங்க, உங்கள் இருதயத்தில் தேவ அன்பை பெற்றா நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. இது வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து வர்ற ஒரு மேட்ரு கிடையாது. நான் நம்புகிறேன் இன்னைக்கு கூட தைத்திங் இருக்குதுன்னு. ஆமென். கண்டிப்பாக இருக்குது, நான் நம்புகிறேன். இது எப்படின்னா, கடவுள் பாருங்க ஏன் நம்மளை கொடுக்க சொல்கிறாருன்னா, இந்த உலகம் சுயநலமாக இருக்குது.
மனிதர்கள் சுயநலவாதியா மாறுறாங்க. ஆனால் கடவுள் இந்த கொடுக்கிற பழக்கத்தை நமக்கு கற்றுத்தறது மூலம் நமக்குள்ள இருந்து இந்த சுயநலத்தை எடுத்துட்டு இன்னொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்போ நான் கேட்ட சுவிசேஷம் தான் என்ன நல்லாக்கி இருக்கு. இப்போ நான் அந்த சுவிசேஷத்துக்கு விதைக்க போறேன். அது இன்னொரு 100 பேர் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய இருதயத்தையே மாத்துறதுக்காக கடவுள் இதை வைத்தார். ஆமேன். அதனால தான் நாம் கொடுக்குறோம். பாருங்க, ஒரு பிள்ளைக்கு சில இதை வாங்கி கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம், சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்துட்டு நம்மளே கேட்குறோம், அப்பாவுக்கு ஒரு கடித்தா, அம்மாவுக்கு ஒரு உருண்டைத்தான்னு கேட்குறோம். சிலதுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், செக்கே போய் ரூமில் போய் சாப்பிட்டு தான் வெளியில் வரும், முடிஞ்சிட்டே அப்படின்ட்டு. ஆனால் சிலது பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கன்னு என்ன பண்ணும், கொடுக்கும். இப்போ உங்ககிட்ட காசு இல்லாதனாலையா கேட்குறீங்க ஒரு கடி தாங்கன்ட்டு. நீங்கள் நினச்சா இன்னொரு நாள் ஐஸ்கிரீம் வாங்க முடியும், இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டை வாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா கடவுள் வந்து சும்மா கொண்டு வா தான்னொன்னே உங்ககிட்ட பிடிங்கி சாப்பிட போகிறாரு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. கடவுளும் அப்படி இல்லை, நாங்களும் அப்படி இல்லை. ஆமென். கடவுள் நல்ல பலனையும் கிருபைகளையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தட்ஸ் நாட் த திங்ஸ். அப்போ ஏன் கேட்குறாருன்னா, நீங்கள் அப்படி கொடுக்கும்போது, நீங்கள் சில பிள்ளைகள் அப்படி கொடுக்கும், அதை வாங்கி சாப்பிட்ற பெற்றோர் மனசு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் என் பிள்ளை கொடுங்கன்றீங்க. இவன் நம்மக்கிட்ட கூட இந்த ஐஸ்வர்யம் சும்மா இந்த மாதிரி தான் தரப்பட்டிருக்கு. கொடுத்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாரு. இது பரவாயில்ல, இது நம்ம சாயலை வெளிப்படுத்துகிற மாதிரி சில வேலைகளை நீங்கள் செய்கிறத அவர் பார்ப்பாருன்னா ஸ்பெஷலாக அவனுக்காக சிலதை ஓப்பன் பண்ணும்பார், ஸ்பெஷலாக சில காரியத்தை திறந்து விடும்பார். ஆமென். இது என் சாயல்ல இருக்கிற புள்ள, இது தன்னை கெடுத்துக்காது, மற்றதையும் கெடுக்காது, ஊத்துங்கம்பாரு. ஆமென். ஆமாம், கண்டிப்பா. நீங்கள் ஒரு நல்ல உக்கரானக்காரனாய் நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் இன்னும் உங்களை பெருக வைப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமென். கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். அதெல்லாம் நம்மகிட்ட தந்து பார்க்குறாரு. அதனால தான் இயேசு சொன்னார், பணம் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை பொறுத்த அளவுக்கும் பணங்கிறது லீஸ்டில் தான் இருக்குது, அது ஒன்றும் ஹையஸ்டில் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அநீதியான உலக பொருள்களே நீ உண்மையாக இல்லைன்னா உங்களை நம்பி யார் பரம காரியத்தை கொடுப்பா அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பைசா தான் பரவாயில்ல, உடஞ்சா உடஞ்சிட்டு போது வேற வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொருள் எது? மணி. அதனால தான் அதை கொடுத்து விளையாட்ட ஆரம்பிங்கிறார். பார்ப்போமே எப்படி விளையாடுறான்னு பார்ப்போன்ட்டு. கடைசியில் பார்த்தா அதுக்கே கும்பிடு போட்டு வாழ ஆரம்பிச்சிட்டான். இதுதான் கொடுமை. அவனுக்கு தெரியல, அவன் யாருன்னு தெரியல. நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். God is your master, money is your servant. I tell you, money is your servant. நம்பல்னா இதை அனுபவித்து பாருங்க, இது உங்களுக்கு தெரியும். கடவுள் உங்களுக்கு எஜமானராக இருப்பார் என்றால் பணம் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கும். நான் நம்புகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் நம்புகிறேன், பணம் எனக்கு வேலை செய்யும், அது என்னை சர்வ் பண்ணும். கடவுள் எனக்கு தந்த நோக்கங்களை திட்டங்களை நான் செய்வதற்கு அது எனக்கு ஒரு நல்ல பணிவிடையாளனாய் வந்து சேவை புரியும். ஆமேன். நம்பி கடவுள் இன்னும் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். போன வருஷத்துலலாம் லட்சத்தை பார்த்தோம், இந்த வருஷம் கன்ஃபார்மாக கோடி தான். நிறைய பேர் உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறாங்க, கோடி தான் கொடுப்போம் அப்படின்ட்டு. லட்சம்லாம் போன வருஷமே கொடுத்துட்டோம், ஆனால் இந்த வருஷம் கோடி தான் கொடுப்போம். ஆமேன். கோடா கோடியா. அதனால தான் சொல்லுதேன், கோடியே ஓடியே வா. ஆமென். மணி கமத். ஆமென். in the body of Christ. ஹalleluya. நான் எப்போதுமே சொல்றேன், பணமே வா. சரிமா? நான் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கூட நடந்துகிட்டே இருக்கும் அப்படியே. எத்தனையோ 100 முறை அதை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். நான் சொன்னா அது வரும், நான் பேசினா அது எனக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் தேவகுமாரர்களா இந்த பூமியில் இருக்கிறோம். you are the sons of God. ஆமென். ஹalleluya. அந்த மாதிரி விதத்தில் தான் கொடுக்கறது பாருங்க. அதனால தான் இந்த சபையில் இதை ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இங்கே பல பேருக்கு அது அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் பொண்ணை கூட காணிக்கையாக கொடுக்குற அளவுக்கு ஜனங்கள் வளர்ந்துருக்கிறார்கள். ஆமென். ஆமாம், இங்கே சுயநலத்துக்கு இடம் இல்லை. இங்கு ஒருவருக்காக ஒருவர், ஒன் another, இன்னொரு ஆசீர்வதிக்கிறது மூலம் நான் இன்னும் நல்லா இருக்க முடியும். அந்த தத்துவத்தை நாம் நம்புகிறோம். ஆமென். பிரைஸ் காட். கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் விசுவாசம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. கடவுள் ஒன்றும் உங்களை அடிச்சிட மாட்டார், ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட மாட்டார். அந்த மாதிரிலாம் பயமே தேவையில்லை. ஆண்டவர் உண்மையாக நீங்கள் சில இதை உணர்வீங்கன்னா, கடவுளை நான் கனம் பண்ணணும், எனக்கு வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறாரு அவரை நான் கனம் பண்ணணும். இந்த சுவிசேஷம்லாம் இன்னும் எவ்வளோ பேருக்கு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும்.
அப்படி நீங்க நல்ல நோக்கங்களோட என்ன பண்ணலாம், நீங்க கொடுக்க